கைஸ், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4க்கு பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் 4க்கான அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4ஓட எண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டரை ஒரு லீக்கில் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுது, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர்லாம் ஒரு லீக்கில் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோக்களை பொறுத்தவரைக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேனியல் ஆர்பிகே அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூப்பர் தான் இந்த ஸ்பைடர்மேன் 4 பற்றி பேசியிருக்காரு. இவர் சொல்கிற மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஃபால் டைம் இருக்கும்ல, அதாவது அக்டோபர் டைம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அடுத்த வருஷம் ஃபாலில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாரு. இந்த வருஷம் அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது நம்புற மாதிரி தான் இருக்குது. பட் அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா மார்வல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 படம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காங்க. அது கண்டிப்பாக பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அடுத்த வருஷத்துக்கு 4 படம் இருக்குது. கேப்டன் அமெரிக்கா 4, தண்டர் போல்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக் 4, அதுக்கடுத்து பிளேட் அப்படிங்கிற 4 படம் இருக்குது. இந்த 4 படத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளேடு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகாமல் டிலே ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் 5வதாக இந்த படமும் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா மார்வல் இப்போது சொல்கிற அந்த ஒரு குவாலிட்டி அப்படிங்கிற அந்த மேட்டர் கண்டிப்பாக அடி வாங்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4 மேபி 2026 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 2025 சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. 2026 இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. டேனியல் ஆர்பிகே இதோட சேர்த்து இந்த படத்தோட எண்டிங்கை ரிவீல் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட எண்டிங்கில் நம்ம பீட்டர் பார்க்கர் இறந்து போயிடுவாராம். பல பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கலாம். அதாவது ஸ்பைடர்மேனுக்கு இன்னொரு ட்ரைலர் வரப்போது, அந்த ட்ரைலரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே பீட்டர் பார்க்கர் இறந்து போயிட்டாருன்னா அடுத்த ஒரு படங்களில் யார் ஸ்பைடர்மேனாக இருப்பா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் இறந்து போடான்னு சொல்கிறது பெர்மனண்ட்டாக இல்லை, ஜஸ்ட்டு டெம்பரரியாக தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்சியூவில் வெனமோட ஒரு குட்டி பிசிறு இருக்குது. ஆல்ரெடி அதை நீங்கள் நோவை போய் பார்த்துருக்கலாம். அந்த பிசிறு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பீட்டர் பார்க்கர் உடம்புக்குள்ளே இறந்து போன பீட்டர் பார்க்கரை ரிவைவ் பண்ணும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி தான் வெனம் ஒன்லைன் நடந்து போயிருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா எட்டி பிராக்கை கொண்டுடுவாங்க. அதுக்கடுத்து அந்த வெனம் எட்டி பிராக் உடம்புக்குள்ளே பூந்து அப்படி எட்டி பிராக் காப்பாற்றுற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி இப்போதைக்கு எம்சியூவில் நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்சியூவில் இந்த ஒரு வெனமோட பிசுறு மெக்சிகோவில் இருக்குது. பட் நம்ம பீட்டர் பார்க்கர் மெக்சிகோவில் இல்லை. அந்த மெக்சிகோவில் இருக்க வெனம் இப்போதைக்கு எப்படி நம்ம நியூயார்க் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்ட வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெனம் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த வெனம் வேற ஒருத்தவங்கள பூந்து அது பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி மேபி மற்றவங்களுக்குள்ளே அது போய் தாவி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபெக்ட் ஹோஸ்ட்டாக பீட்டர் பார்க்கரை கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த சீன்லாம் பார்க்குறப்ப அப்படியே வெனம் 1ல் இருக்க அந்த மேட்ரை காப்பி அடிச்சு இங்கே போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் யோசிச்சா இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிசிறு அந்த வெனமோட பிசிறு தான். அதாவது வெனமும் இதுவும் ஒரே ஆள் தான். அப்படிங்கிறப்ப அந்த வெனம் பண்ணுற அதே மேட்ரை இது பண்ணால் அது பெருசாக எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்காது. அதனால் இதே மேட்ரை இந்த படத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்ரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதையும் தாண்டி இப்போதைக்கு ஜேம்ஸ் வான் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற இந்த மேட்டரை சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு பக்கம் ஸ்பைடர்மேன் 4 தொடர்ந்து இவ்வளோ அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோனி சில்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்பைடர்மேனோட வேரியண்ட்டை வச்சு ஒரு சீரீஸ் பிளான் பண்ணாங்க. இந்த சீரீஸ் அமேசான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அமேசான் அந்த சீரீஸை விட்டு விலகி போயிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சோனி தொடர்ந்து ஃப்ளாப் தான் கொடுத்துட்ருக்காங்க.
அமேசான் பற்றி தெரியும். அமேசான் வந்து காசை அள்ளி கொட்டி அந்த சீரிஸோட குவாலிட்டியை அவ்வளோ சூப்பராக தருவாங்க. அதை நீங்கள் பாய்ஸ் ரிங்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிற இந்த சீரீஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சீரீஸ்க்கு நிறையவே காசு போட பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் சோனியோட தொடர்ந்து ஃப்ளாப் பார்த்துட்டு அவங்க காசு போட்டாங்கன்னா அவங்க காசு வந்து லாஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குல்ல. அந்த ஒரு மேட்ரி போதுக்கு அமேசான் புரிஞ்சுக்கிட்டாங்க போல். அதனால வந்து இந்த சீரீஸை அவங்க இருக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு விலகிட்டாங்க. அப்படின்னு இந்த சீரீஸ் வந்து இதோட கண்டிப்பாக வராதா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கலாம். இப்போதைக்கு வந்து அமேசான் தான் இந்த சீரீஸ் சொல்லிட்டு விலகிருக்காங்க. சோனி வந்து இப்போ வரையும் இந்த சீரீஸை நாங்கள் கைவிட போகிறோம் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ரைட்டர்ஸ்லாம் மாற்றி இந்த ஸ்டோரியை நல்லா சூப்பராக எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஸ்டோரி மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் சோனி வந்து இதே கதையை வேற சொல்லி இதை வந்து ஒரு சீரீஸாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அமேசான் போயிட்டாங்க. அமேசான் தாண்டி நெட்ஃப்ளிக்ஸ் இது எடுத்தால் அது நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அமேசான் அளவுக்கு வரும். ஸோ அதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இப்போதைக்கு இந்த சீரீஸ் எடுத்தால் அது நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.